அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பல விசேஷமான சேர்க்கைகள் ஒரே நாள்லேயே வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கே தெரியும், மாதத்தில் 2 அஷ்டமி திதி வரும், வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. அதில் வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்யணும். அதே போல் வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம இந்த ராகு காலம் அப்படிலாம் பார்த்துட்டு வழிபாடு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தேய்பிறை அஷ்டமி நாளில் ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது. இதெல்லாம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் காலபைரவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம். அப்போ சிவபெருமானுக்குரிய இந்த திங்கட்கிழமையிலேயே இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்குரிய இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 555 அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாதமுமே இது நமக்கு வந்துருங்க. அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மேஜிக்கல் டே, ஏஞ்சல் டே, ஸ்பெஷல் டே இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா தேவதை நாள், தேவதை வசிய நாள் இந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி மே மாதத்தின் 5ஆம் தேதி. அதே போல் மே மாதம் அப்படிங்கிறதும் 5வது மாதம். அப்போ 555 அப்படிங்கிற சேர்க்கை வந்திருக்கு. அதாவது 2 முறை வந்துச்சு அப்படின்னாவே போதும், அதை நம்ம ஏஞ்சல் டேவாகவே எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம்னு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் கொடுத்துருக்குறேங்க. அந்த குளியல் முறையை இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் சேரும். அதே வீடியோலேயே உங்களால் அது மாதிரி குளியல் முறை எடுத்துக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு தண்ணீரை ரெடி பண்ணி அந்த தண்ணீரையாவது நீங்கள் வீட்டில் தெளிச்சிருங்க. அதன் மூலமாகவே உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு குளிக்கிறதுனாலும் சரி, இல்லை அந்த தண்ணீர் தெளித்து விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை 2ல் எதை பண்ண முடிஞ்சுன்னாலும் அதையாவது பண்ணுங்கள், இல்லைன்னா 2ஐயும் கூட பண்ணுங்கள். அற்புதமான வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க. அதே போல் இன்று காலையில் 5:55 ஒரு வார்த்தையை 5 முறை சொல்லியிருந்தேன். அதை ஒருவேளை காலையில் நேரத்தில் சொல்ல முடியாதவங்க மாலை வரக்கூடிய 5:55 சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதையும் பார்த்து நீங்கள் பலனடைங்க. 2 வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இப்போ நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள், அதாவது எல்லாருக்குமே பணம் தான் பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் அமையணும், இல்லை காதல் கை கூடணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ சொந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஆசை நிறைவேறணும் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லப்போகிற பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது படம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் வேறு எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கு ரொம்பவுமே ஏற்றதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா 10 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமானது நிறைவேறிய தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பணம் இந்த 10 நாளில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் செஞ்சிருவேன், எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 10 நாளைக்குள்ளார அந்த 5 லட்சம் பணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். அதே போல் வீடு இப்போ பார்த்துட்ருக்கீங்க, எதுவும் சரியாக அமையலைங்கும் போது 10 நாளைக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரி வீடு உங்களுக்கு அமையும். மனை வாங்குற மாதிரி இருந்தாலும் அதுவும் அமையும். இப்போ பெண் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வரணும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் 10 நாட்களுக்குள்ளார நடந்துடும். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம்.
செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, அதாவது டைமிங் ஏதாவது ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த 5-5-5 போர்ட்டல் இருக்கிறதுனால மாலை வரக்கூடிய 5 மணிலேருந்து 5 மணி 55 நிமிஷம், மொத்தம் 55 நிமிஷம் அதையும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது 5 மணி 55 நிமிஷத்துலேருந்து 5 மணி 56 நிமிடம் அந்த 1 மணி நிமிஷத்துக்குள்ளரையும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை எங்களால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது, மேலே இப்போ விடுமுறை நாளாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டுருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், இந்த மாதிரி டைமிங் வச்சுட்டு பண்ணுறது சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். அதே போல் இந்த மெத்தடை செய்யறதுக்கு ராகுகாலம் யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் சேர்வதற்காகத்தான் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி 5ங்கிற எண் வந்து அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம 1 ரூபாய் 2 ரூபாய் பயன்படுத்துறது காட்டிலும் 5 ரூபாயை பயன்படுத்துறது சிறப்பு. இல்லை எங்களுக்கு வேறு விருப்பம் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் காசு வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி காசு யூஸ் பண்ணுறவங்க கழுவிட்டு சுத்தமான கிளாத்தில் தொடச்சிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இலையில் உங்களுடைய பேர் வந்து எழுதுங்க, முழு பெயரையும் எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க, வித் இனிஷியலோடு எழுதுறது நல்லது. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பிறந்த தேதி, மாதம், வருடம்னு எழுதும்போது 4 டிஜிட் இருக்கும் இல்லையா, அந்த 4 டிஜிட்டு எழுதுங்க. 1984, 1963 அந்த மாதிரி 4 டிஜிட் வர மாதிரி எழுதுங்க. இப்போ கீழே உங்களுடைய விருப்பம், எந்த விருப்பம் வந்து 10 நாளைக்குள்ளார நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் எழுதுங்க. நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க, இல்லைன்னா நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம், 5 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதலாம். இதே போல் சொந்த வீடு வேண்டும், சொந்த வீடு கிடைத்து விட்டது, நல்ல வேலை வேண்டும், நல்ல வேலை கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லை எனக்கு 2-3 விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு பிரியாணி இலை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இலையோட பின்புறம் திருப்பி 555 அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ பணத்துக்காக இப்போ 5 லட்சம் பணம் எழுதினவங்க கூட இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு கண்களை மூடி அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி, அதாவது இப்போ உங்கள் கையில் 5 லட்சம் பணம் இருக்குது, என்ன காரணத்துக்காக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 5 லட்சம் வேணும்னு நீங்கள் இதை எழுதியிருந்தீங்கும் போது இப்போ அந்த 5 லட்சத்தை வச்சு நீங்கள் அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் வந்து கட்டிட்டீங்க, காலேஜுக்கு வந்து சேர்த்துட்டீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். டைமிங்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது உங்களுடைய விருப்பம். பணம் சம்மந்தமாக எழுதலை, வேறு விருப்பம் தான் எழுதினாங்கிறவங்க அந்த இலையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இதே போல் வந்து கற்பனை பண்ணிங்க அப்படின்னா போதும். அடுத்தது இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. எத்தனை நாட்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள். இது வந்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. தினம் ஒரு முறை நீங்கள் இதை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதுனாலும் நல்லது தான். இது வந்து அப்படியே இருக்கட்டும். மே 14ஆம் தேதி காலையில் எழுந்ததும் இல்லை இரவுக்குள்ளாரையோ எப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இந்த இலையை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து இதனுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா தேங்க்யூ ஏஞ்சல் நம்பர் 555 இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிவிட்டு அதை வந்துட்டு ஊதி விட்டுறலாம். இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த 10 நாளைக்குள்ளார உங்களுக்கு நடந்தே தீரும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.